வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். உலக நாடுகளுடன் தொடர்பு கொள்வதற்கான அணுகுமுறையை அமெரிக்கா மாற்றியுள்ளது என்றும் அதன் விளைவுகள் ஒவ்வொரு களத்திலும் உணரப்படுகின்றன என்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற உலகளாவிய தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். கேரளாவில் திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையம் இன்று மாலை 4:45 மணி முதல் இரவு 9 மணி வரை சுமார் 5 மணி நேரம் விமான போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பாரம்பரியமான பத்மநாப சுவாமி கோவிலின் 10 நாள் பிரம்மாண்ட திருவிழாவின் இறுதி நாளான இன்று புனித பங்குனி ஆராட்டு ஊர்வலம் காரணமாக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய பணியாளர் தேர்வாணையம் 2025ஆம் ஆண்டிற்கான ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சேவைகளுக்கான தேர்வுகள் மற்றும் தேசிய பாதுகாப்பு பயிற்சிக்கான தேர்வுகள் புதுச்சேரியில் வரும் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. இத்தேர்வுகள் லாஸ்பேட்டையில் உள்ள வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் பெண்கள் பொறியியல் கல்லூரியிலும் நடைபெற உள்ளன. தேர்வர்களின் வசதிக்காக அன்று காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஏனாமில் ஃபிட் இந்தியா திட்டத்தின் கீழ் சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான சைக்கிள் பேரணி இன்று காலை நடைபெற்றது. பாலயோகி மைதானத்தில் தொடங்கிய இந்த சைக்கிள் பேரணியில் புதுச்சேரிக்கான சிறப்பு பிரதிநிதி திரு மல்லாடி கிருஷ்ணராவ், சட்டமன்ற உறுப்பினர் திரு கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் மற்றும் பல்வேறு துறைகள் சார்ந்த அதிகாரிகளும் மாணவர்களும் பங்கேற்றனர். இந்திய மகளிர் ஹாக்கி அணியினர் ஆஸ்திரேலியாவிற்கு இம்மாதம் 26ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்றனர். இந்த பயணத்தின் போது 5 போட்டித் தொடர்களில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் மோத உள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.